மனம் கொன்ற பாவம் தனை கண்ட கோலம் மலர் மாலையாகி பதம் சூடும் காலம். மனம் கொன்ற பாவம் தனை கண்ட கோலம் மலர் மாலையாகி பதம் சூடும் காலம். விசித்திரம் வினோதம் விளங்காத போதம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. அசைவற்ற கண்கள் அகண்ட பிரபஞ்சம் அமைதி தடாகம் அலைகள் சுனாதம். சினத்தோடிருக்கும் தனித்தேன் தரங்கம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. துரும்பாகி நெஞ்சில் துளிர்க்கின்ற கண்ணீர் அரும்பாதம் முன் வந்தணைக்கின்ற தெய்வம். கரங்கள் விசாலம் வரங்கள் சுபாவம் காருண்யமே ஈசன் காட்டும் பிரபாவம். சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. அவன் தந்த வார்த்தை அவன் வைத்த போதை அவன் செய்த மாயை அகந்தை பதாகை. சிவன் சொந்தம் என்கின்ற போதே வசந்தம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. அழுக்காது நாமம் அடங்காது தாகம் கணம் தோறும் நெஞ்சத்தில் காப்பாலி நடனம். நடுங்கி துகள் போல் நொறுங்கட்டும் காலம் பயங்கள் விதிப்பேய்கள் யாவும் நிர்மூலம். சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. புயல் வீசும் பாதம் நிழல் தேடும் வேதம் புஜம் போன்ற மௌனத்தில் ஆரங்கள் கீதம். கணங்கள் யுகங்கள் மயங்கும் ஸ்வரங்கள் சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. சிரம் தாழ்த்தி எங்கள் சிவன் வெற்றி சொல்ல கரம் பற்றி மெல்ல கரை சேர்க்கும் செல்வன். கபாலன் தயாளன் கனல் மின்னும் சூலன் அருள் தேடும் கைக்குள் அமர்கின்ற பாலன். சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. உயிர் நின்ற போதும் உணர்வாக மோதும் அருள் வீசும் தீபம் அகண்ட பிரகாசம். பதம் கண்ட நெஞ்சில் கணந்தோறும் தில்லை சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஓரிரண்டு நாட்களுக்கு முன்புதான் உங்களை சந்தித்தேன். நண்பர் ராமகிருஷ்ணனும் நண்பர் வெங்கட்ரமணி அவர்களும் நீங்கள் மீண்டும் கோவிலுக்கு வர வேண்டும் என்று சொன்னது அம்பிகையின் ஆணையாகவே ஆகி நான் இங்கே இன்றைக்கும் வர நேர்ந்தது. சாமி வர முடியாத இடத்தில் ஆசாமியாக நான் உட்கார்ந்திருக்கிறேன். இங்கு பேசுவதாக இன்றைக்கு பேசுவதாக இருந்தவர் என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அறிஞர் நண்பர் திரு சாமி தியாகராஜன் அவர்கள். உடல் நலம் குன்றிய காரணத்தால் அவர் இங்கு இன்றைக்கு வர இயலவில்லை. எனவே சாமியின் இடத்தில் ஆசாமி உட்கார்ந்திருக்கிறேன்.
அன்றைக்கு நாம் மாணிக்கவாசகருடைய அருளாற்றலை பற்றி சற்று சிந்தித்தோம். இன்றைக்கு அப்பர் பெருமான் என்று, அப்பரே என்று சம்பந்தரால் அன்புடன் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் என்கின்ற தேனாற்றில் இருந்து ஒரு சில திவலைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு வாழ்நாள் முழுதும் திருநாவுக்கரசரை பற்றி பேசினாலும் பேச நேர்ந்தாலும் சில துளிகளைத்தான் நம்மால் பருக முடியும். மகான்களுடைய மிகச்சிறப்பான அம்சமே நாம் பருக பருக அவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். இன்றைக்கு எனக்கு இந்த சந்நிதியில் கூடுதல் மகிழ்ச்சி, திரு ரமணன் அவர்கள் இங்கே வந்திருப்பது. ஒரு நல்ல ரமணனையாவது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசை இன்றைக்கு நிறைவேறியது. பொழிகின்ற ரமணன் எத்தனையோ மேடைகளில், எந்த மேடையில் நான் பேசினாலும் அவரை பற்றி ஒரு முறையாவது குறிப்பிடாமல் என்னை பற்றி பேச மாட்டார்கள். அவரை இன்றைக்குத்தான் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அராளகேசியின் அருள் மழை அவர்பால் இன்றைக்கும் பொழிந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். முதலில் சிவகுருவுக்கு, சிவனாகிய குருவுக்கு, குருவாகிய சிவனுக்கு ஒரு சிறிய வணக்கத்தை செலுத்துவோமா? உடைப்பட்ட கங்கை பதம் தொட்ட செம்மை சடை தொட்டு மின்னும் நிலா வெண்மையே, உடல் கொண்டதோ கீழ் உதிக்கின்ற காலை, உடல் கொண்டதோ கீழ் உதிக்கின்ற காலை, இடம் விண்டு கண்ணாய் இமைக்கின்றதோ, தோல் போர்த்தி வந்த சிவனே என் தோளோடு நின்ற குருவே, தோல் போர்த்தி வந்த சிவனே என் தோளோடு நின்ற குருவே, திறக்காத கண்ணால் எரிக்காதெரித்தே திசை பத்தும் தின்னும் சினக்கேணியே, துறக்காத என்னை மறக்காமல் வந்து பிறக்காமல் செய்த பெருங்கருணையே, உருவாக வந்த சிவனே என் உயிராக நின்ற குருவே, உடுக்கை அடிக்க தெரிக்கும் மொழிக்கன் உளத்தை வளைத்தே தடல் மீட்டினாய், உடுக்கை அடிக்க தெரிக்கும் மொழிக்கன் உளத்தை வளைத்தே தடல் மீட்டினாய், மடுக்கின்ற என்றன் மழைப்பாடல் கேட்டு மலச்சோலை போலே தலையாட்டினாய், உணர்வாக வந்த சிவனே அதில் ஒளியாக மின்னும் குருவே, எதற்கிந்த வாழ்க்கை எவன் கொண்ட வேட்கை என பின்னும் கேள்வி தலை மீதிலே, எதற்கிந்த வாழ்க்கை எவன் கொண்ட வேட்கை என பின்னும் கேள்வி தலை மீதிலே, பதம் வைத்து நின்றாய் பதம் தூக்கி வென்றாய் பரம் காதலாக்கி பறை சாற்றினாய், இதம் சிவனின் பாதம் இதம் குருவின் போதம், இதம் சிவனின் பாதம் இதம் குருவின் போதம், இதம் ருத்ரமே குருவின் பொன் மௌனமே, எனக்கே எனக்கென்றிறங்கி இறங்கி, எனக்கே எனக்கென்றிறங்கி இறங்கி, தனக்கே தனக்கென்றெனைக் கொண்டனன், எதிர்வந்து நின்ற சிவனே என்னை ஏற்றவே வந்த குருவே என்று சிவகுருவை நம்ம வணங்குகிறோம். நலமே புரிபவர், நமக்கு நலம் செய்யவே பிறப்படுத்தவர் நாவுக்கரசர் என்கின்ற ஒரு சிந்தனையை வகுத்து கொண்டு சில துளிகளை நாம் பருகலாம் என்று இருக்கிறோம். அப்பர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியெல்லாம் நான் சொல்ல முனையவில்லை, எல்லாருக்கும் தெரிந்த கதை. சில நயத்தை மட்டும் நாம் பார்ப்போம். தர்மசேனராக எல்லாம் இருந்து அந்த சமண மதத்திலிருந்து மீண்டு வந்து கூற்றாயினவாறு விளக்ககிலீர் பதியம் பாடி அப்பரே என்று பின்பு திருஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்ட அந்த கதையெல்லாம் முடிந்து ஒரு நாள் கோவிலிலே நுழையும் பொழுது, சிதம்பரம் கோயில் என்றால் சிதம்பரம் தானே, நுழையும் போது அந்த தில்லைக்கூத்தன் அவரை பார்த்து நலமா என்று கேட்டது போல் இருந்ததாம் அவருக்கு. என்று வந்தாய் அப்படின்னு கேட்கிறான். எப்போ வந்த நீ, எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்று வந்தாய் என்னும் எம்பெருமானின் திருக்குறிப்பேங்கிறார். எப்போ வந்தன்னு கேட்ட மாதிரியே இருந்துதான். இதை பதிவு செய்திருக்க 7ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதையில என்ன அழகாக இது பதிவாகி இருக்கிறது. அப்போ அதை ஈற்றடியை பல்லவியாக வைத்துக் கொண்டு நமக்கு ஒப்பற்ற அறிவுரை ஒன்று சொல்லுகிறார். ஒன்றி இருந்து நினைநீங்கள். நம்ம இப்படி வரோம், அப்படி போட்டுக்கிறோம், அப்படி போயிடுறோம். அப்படி இல்லாம ஒன்றி இருந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், தேகம் அனைத்தும் ஒன்றியிருந்து ஒரு கணம் அவனை நினைத்தால்
முக்தி கிடைக்கும். மோக்ஷா is asked for in a moment. There is no process involved in that moment, but living towards that moment requires a process என்றார் என்னுடைய குருநாதர். அதற்குத்தான் இவ்வளவு தேவைப்படுகிறது. படாத பாடுன்னு சொல்றோம் இல்லையா, பாடாய்ப்படுவதெல்லாம் அந்த கணத்தை நாம் எய்துவதற்காகத்தான். அந்த கணத்தை எய்தி விட்டோமானால் அந்த கணமே மோட்சம் கிடைத்து விடுகிறது. சாதனையின் மூலம் பெற முடியாத ஒன்று மோட்சம். இறைவன் அருளால், குருவின் நேரடியான தலையீட்டால் மட்டுமே ஒருவனுக்கு மோட்சம் என்பது சாத்தியம் என்பதை எத்தனையோ மகான்கள் நமக்கு காட்டுகிறார். எனவே ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. உங்களுக்கு எந்த விதமான ஊனமும் குறைவும் வராது. கன்றிய காலனை காலால் கடிந்தான். கன்றியனா சினந்த, கோபம் கொண்டு வந்த காலனை, கன்றிய காலனை காலால் கடிந்தான். அதுல ஒரு அலட்சியம் இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்துல மகாபலி எல்லோருக்கும் தானம் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வாமனனாக, அந்த சின்ன குள்ளனாக ஒரு பிரம்மச்சாரியாக விஷ்ணு வந்து, நான் கேட்கறத நீ கொடுக்குறியான்னு கேட்கும்போது, அஹோ பிராமண அப்படிங்கிற வியாசர் எழுதுற, அஹோ பிராமண என்ன கேட்க போற நீ கேள் அப்படிங்கிறார். அந்த அலட்சியம் இதுலயும் தெரியும். கன்றிய காலனை காலால் கடிந்தான். அது திரிசூலம்னா எடுக்க வேண்டிய தேவையில்லை, காலால் கடிந்தான் என்று சொல்லலாம். அதில் இன்னொரு யோக நுணுக்கம் இருக்கிறது. கால் என்கின்ற சொல்லுக்கு மூச்சு காற்று என்றும் பொருள். ஒருவனுடைய மூச்சை எடுக்க முனைகின்ற பொழுது அவன் கடமையைத்தான் அவன் செய்ய வந்தான். மார்க்கண்டேயருடைய மூச்சை பறிக்க வந்த போது இவர் காலால் அதை கடிந்தார் என்றால் அவனுடைய தொழிலையும் அவன் செய்ய இவர் அனுமதிக்க வேண்டும். தன்னை நம்பி இருக்கின்ற அடியவரையும் காப்பாற்ற வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரு நீதியை சிவபெருமான் காட்டுகிறார். இங்கே எதையும் கொடுக்காமல் பெற முடியாது. சிவபெருமான் தன் மூச்சை கொடுத்து, காலை கொடுத்து இந்த அடியவராகிய மார்க்கண்டேயரை காப்பாற்றுகிறார் என்று தெரிகிறது. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. சென்று தொழுமின்கள், போய் கும்பிடுங்கய்யா அப்படிங்கிற. சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்று எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அந்த நட்டம்னா நடனம் ஆடுகின்ற அந்த போஸ்டர் எப்படி இருக்குன்னா, எப்போ வந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான். இதை விட சிறப்பா நம்ம சிவ தரிசனத்தை செய்ய முடியாது. ஒவ்வொரு முறை இனி இந்த கோவிலில், எந்த கோவிலில் நாம் நுழையும் பொழுதும் இறைவன் நம்மை பார்த்து கேட்கும்படியாக இருக்கணும். நான் பார்க்கிறேன் என்னும் மடமை இனி இல்லை, என்னை நீ பார்க்கும் நினைவு போதும். அது வரணும். நான் பார்க்கிறேன் என்னும் மடமை இனி இல்லை, என்னை நீ பார்க்கும் நினைவு போதும். அப்படி இருக்க வேண்டும். அதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். உலக மக்களுடைய நலனுக்காக உதித்தவர் தான் நாவுக்கரசர். அவருடைய வாழ்க்கை நம்மை போல் வினையாலும் விதியாலும் பந்தாடப்பட்டவர் தான் அவர். ஆனா நம்முடைய வினை விதி எப்படி இருக்கிறது? பொருள்மயமான உலகத்தில் பொருள் மீதும் மனிதர்கள் மீதும் சில கருத்துக்கள் மீதும் நாம் வைத்த பற்றின் காரணமாக வினை நம்மை பந்தாடுகிறது. அவர் பொருள் மீது பற்று வைத்தவர் அல்ல, மனித உறவுகள் மீது பற்று வைத்தவர் அல்ல, ஆனால் தத்துவத்தின் மீது பற்று வைத்தார். வேறு சமயம், பிற சமயம் புகுந்தார். எந்த சமயத்தில் நாம் பிறக்கிறோமோ அந்த சமயத்தில் தான் பிறவாமை எய்த வேண்டும். சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள் என்றால், நீ எந்த மதத்தில் பிறக்கிறியோ அந்த மதத்தில் இறக்கணும் என்று நாம் சொல்வதில்லை. எந்த சமயத்தில் நீ பிறக்கிறாயோ அந்த சமயத்தில் தான் நீ பிறவாமை நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை மறந்து பிற சமயம் விரும்பிய காரணத்தால் அவர் அலைக்கழிக்கப்பட்டார். எவ்வளவு அவர் பட்ட பாடு! காஷாய வஸ்திரத்தை களைந்துவிட்டு வெள்ளை உடையில் மாற்று வேடம் தரித்து அவர் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அந்த முடக்கி குடலை முடக்குகின்ற அந்த வலி காலிக் பெயின் என்று சொல்வார். மருத்துவர்களிடம் கேட்டேன், தாங்கவே முடியாத வலி அது. அந்த வலி அவரை திலகவதி அம்மையார் ஆகிய தன்னுடைய தமக்கையிடம் கொண்டு வந்து சேர்த்தது. அதுக்கு பிறகு நடந்த கதையை நாம் அறிவோம். இப்ப என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பெரிதினை எப்போது விரும்புவீர்கள் என்று கேட்கிறார். எத்தனை நாள் இந்த சின்ன சின்ன ஆசைகளையே வளர்த்து கொண்டு அதனால் சிறைப்பட்டு கொண்டு கிடைத்தாலும் திருப்தி போறலையே. ஒன்று வேண்டுகிறோம், இந்த இறைவனுடைய குறும்பு அதை கொடுத்து விடுகிறான். கொடுத்தா நிக்கிறதா?
ஆசை நிறைவேற்றம் என்பது என்றைக்கு முடியும்? பெருசா ஒண்ணு கேளுங்களேன் என்று கேட்கிறார். கண்மனவீர் கழியின் கருத்தே சொல்லி காண்பதென்னே நன்மனவர் நவில் தில்லையுச்சிற்றம்பலத்து அப்படிங்கிறார். நம்ம கல்மனது உடையவர்களாம். எதனால் நம்ம கல்மனதுங்கிறாரு? இன்னும் ஒரு சிலரை நன்மனவர்ங்கிறார், நல்மனது படைத்தவர்கள் அப்படிங்கிறார். கல் மனசுனா நமக்கு கருணை இல்லைன்னு அந்த அர்த்தத்திலேயே சொல்றாரு? இல்ல, கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்கிறோம் சொல்றாரு. கேட்பதையே திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லாருடைய மனங்களில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் தொகுத்து பார்த்தால் ஒரே மாதிரியாகத்தான் இல்லையா? உங்க மனசு என் மனசு அப்படி நம்ம பொதுவா சராசரி என்ன மாதிரி, நான் உங்களை சொல்லல, என்னை போல் சராசரிக்கும் கீழே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணங்களை எடுத்து பார்த்தீர்களானாலும் ஒரே மாதிரி தான். அந்த கண்டென்ட்டுக்கு ஒரே ஒரு பேர் தான் வைக்கலாம், இக்னோரன்ஸ். அறியாமை என்பதுதான் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு பெயர் வைக்கலாம். அதுக்கு நிறம் மட்டும் வேறையா இருக்கும். என்னுடைய அறியாமை நீலம், உங்க அறியாமை சிவப்பு. சிவப்பை காட்டிலும் நீலம் பெரிது என்று நான் நம்பி கொண்டிருப்பேன். அறியாமை பூண்ட பல அபிமான வேடங்கள் அறிவென்று நம்பி வீழ்ந்தேன். அப்படி இருக்கு இல்லையா? அவர் என்ன சொல்றார்? பெருசா கேளுங்களேன். அந்த சிதம்பரத்தில் நான் பார்த்திருக்கேன், அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் ரொம்ப பெருசா தான் அவனைத்தான் வேணும்னு கேட்கிறான். அவன் எப்படி இருக்கான்னா, பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்து இலங்கிங்கிற. இதுவும் யோக சூட்சுமம் தான் சொல்றார். பார்க்க அழகா இருக்கும் ஒரு பொன்மலை. பெண்களுக்கு தான் அந்த கான்ட்ராஸ்ட் புரியும், கலர் கான்ட்ராஸ்ட். அதுல வெள்ளி குன்று வச்சா எப்படி இருக்கும், பொருத்தி வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கானா அவன். அதற்கு பொருள் என்னன்னா, அநாகத சக்கரத்தில் யோகத்தில் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது பொன்மயமா தான் இருக்கும். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சொல்றோம் இல்லையா ஸ்ரீ சுத்தத்துல, அது அநாகத பிரவேசத்தை பத்தி தான் சொல்லுகிறது. பொன்மயமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஜீவனும் பரமனும் கலந்த அந்த ஜோதி பிழம்பு அது வெள்ளிமயமாக இருக்கும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. நாம் எல்லோருக்கும் அநாகதம் இருக்கிறது. எல்லோருடைய அநாகதமும் பொன்மயமாக ஹிரண்யவர்ணாம் தான், அப்படிதான் இருக்கு, தங்கமயமாக இருக்கிறது. எல்லோருக்கும் நம்முடைய உயிர் என்பது ஒரு கட்டை விரல் அளவு ஜோதி பிழம்பாக இருக்கிறது. அது வெள்ளியா தான் இருக்கு. என்ன வச்சிருக்காரு? பொன்மலையில் வெள்ளி குன்று அது போல பொலிந்து இலங்கி என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடில்லையே. எப்படி இவன் போய் என் மனசுக்குள்ள நுழைஞ்சான்? என்னால் அந்த சுவடே இல்லாம என் மனதுக்குள்ள நுழைஞ்சிருக்கானே. நுழைந்த பிறகு அவன் இருக்கிறான். இதுதான் முக்கியமான கருத்து. என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடில்லையே. அவன் புகுந்த தடயமே இல்லையே. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஆண்டவன் அப்படின்னு சொல்றோம், பாஸ்ட் டென்ஸ்ல தானே பயன்படுத்துறோம். கடந்த காலம் ஆண்டவன், ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆண்டு முடித்தவன். மலர் மிசை ஏகினான், இதய மலருக்குள்ளே எழுந்தருளினான். எப்பவோ நாம் திரும்பி பார்க்கும்போது அப்போ அப்படின்னு தோன்றுகிறது. ஓ இப்பதான் வந்தியாங்க, எப்பவோ வந்தவன் தான் இப்ப வந்தது போல் தோன்றுகிறது. எனவே பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடில்லையே என்று கொண்டாடுகிறார். அப்போ நமக்கு இந்த இரண்டு பாடல்களிலே இரண்டு அற்புதமான கருத்துக்களை அப்பர் பெருமான் தெரிவிக்கிறார். ஒன்று, கோவிலுக்கு சென்று தொழ வேண்டும். அதெல்லாம் நான் வீட்டிலேயே பார்த்துக்கிறேன், எல்லாம் மனசுதான். என்ன மனசு வச்சுதானே இவ்வளவு திண்டாடுறோம். இந்த மனதை பழக்க வேண்டும் என்றால் திருக்கோயிலுக்கு வர வேண்டும், திருப்பணி செய்ய வேண்டும். தள்ளாத வயதிலும் உழவாரப்பணி செய்து நமக்கு வழி காண்பித்தவர் அல்லவா நாவுக்கரசர். நடக்கவே முடியாத அந்த தள்ளாமையிலும் கூட அந்த புல்லை செதுக்கி அந்த உழவாரப்பணி செய்ய தவறியதே இல்லையே. அதை செய்யணும். இதை காஞ்சி மகா சுவாமிகளும் சொல்லுவார். உடலால் உழைத்தல் என்பது சித்த சுத்திக்கு உகந்த வழி என்று காஞ்சி மகா பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். உடலால் உழைக்காமல் சித்த சுத்தி வரும் என்று நினைக்காதீர்கள் என்றே சொல்லுகிறார் மகா பெரியவர். அதுவும் கோவில் திருப்பணியில் ஈடுபட்டு அந்த அது உழைப்பு இருக்குமானால் சித்த சுத்தி கூடும். கொஞ்சம் சிவன் சமீபத்திலேயே இருக்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கு வர வேண்டும், திருப்பணி செய்ய வேண்டும், அங்கே இறைவனை தொழ வேண்டும். ஒன்றி நினை மீன்கள் நல்ல ஒன்றி தொழ வேண்டும். அதற்கு பிறகு கோயிலுக்கு பின்னால் எங்கேயாவது ஒரு இடம் இருந்தா உட்கார. தரிசனம் என்பது ஒரு கண நேரம் தான். எவ்வளவோ நமக்கு மனதில் குறைகள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அம்பிகை முன்னால் நின்று நம்ம புலம்ப வேண்டிய தேவையில்லை.
காலிலிருந்து கண் வரை, கண்ணிலிருந்து கால் வரை, அவ்வளவுதான் தரிசனம். அப்படி ஒரு ஏற்றம், அப்படி ஒரு இறக்கம், அப்படி வெளியே வந்துடணும். வந்து ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டு ஒன்றிய அவளை பார்த்துவிட்டு அல்லது அவனை பார்த்துவிட்டு ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு அமர்ந்து உள்ள திரும்ப வேண்டும். திரும்பினால் அப்போ பொன்மலையில் வெள்ளிக்குன்று பொலிந்து இலங்குகின்ற எம்பெருமானை உள்ளேயே காணலாம். என்ன அழகான ஒரு வழி! சகுனம் நிர்குணம் இரண்டையும் கலந்து 2 பாடல்களிலே நமக்கு அவர் சொல்லுகிறார். இவன் எப்படி இருக்கான்னா, தெரிந்தும் தெரியாத தேனாக இருக்கான்றார். தெரியுது. அதனால்தான் இறைவனுக்கு நம்ம ஒரு பெயர் கொடுக்கணும்னா இன்டிமேட் அன்னோன் என்று சொல்லலாம். தி இன்டிமேட் அன்னோன். கடவுள் உனக்கு தெரியுமா? நீங்க தெரியும்னு சொல்ல தயங்குவீங்க, தெரியாதுன்னு சொல்லவும் தயங்குவீங்க. உண்மைதானே? கடவுளை நமக்கு தெரியாதா? கடவுளை நமக்கு தெரியுமா? உடனே வருது. ஒரு ஒரு கான்பிடென்டா சொன்னோம்னா ஒரு டவுட் வருது, டவுட்டா சொன்னோம்னா கான்பிடன்ஸ் வருது. மாத்தி மாத்தி வருது. அறவே தெரிந்தவனும் அல்ல, அறவே தெரியாதவனும் அல்ல, அப்படித்தான் இருக்கு. அதனால அரியானை, ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ங்கிற எடுத்தோம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை. அந்தணர் என்போர் அறவோ எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அரியானை என்னென்ன அட்ரிபியூட்ஸ் பாருங்க. அரியானை ரொம்ப ரேர். நீ அவனை பார்க்குதுன்றது யார் அறிவதற்கும் அரியவன், யாராலும் எளிதாக அறியப்பட முடியாதவன் அவன் அரியவன். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை, வேதத்தினுடைய உட்பொருளாக விளங்குகின்றவன். அருமறையின் அகத்தானை அணுவை போச்சு. எங்க பார்ப்போம் அணுவை? அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை. ஆளாளுக்கு நம்ம சொற்சிலம்பம் மாடி குந்தம் கட்டி அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான், அவன் எப்படித்தான், அவனே ஒருத்தன் இல்லாதவன் அவனை எப்படி நம்ம அடைக்க முடியும்? எல்லா வரம்புகளுக்கும் அப்பாற்பட்டவன். எனவே யாருக்கும் தெரியாத தத்துவனை, ஆனா தேனை பாலை அப்படி இருக்கான். அவன் தேனாக தெளிந்திருக்கிறான், பாலாக அமிழ்தாக நமக்கு இருக்கிறான். தேனை பாலை திகழ் ஒளியை பார்க்க முடியுதுங்கிறார். உருவமும் அல்லாத ஒருவனை ஒளியாக பார்க்க முடிகிறது. இதுதான் யோகிகளுடைய அனுபவம். அவனை உருவம் சொல்ல முடியாது, அருவம் சொல்ல முடியாது, அருவம் இதெல்லாம் சொல்லி ஏற்கனவே சொல்லி முடித்து விட்டார்கள். ஆனால் அவனை ஒளியாக பார்க்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தன் கோனை. யாரெல்லாம் தேவர்கள் என்று நாம கொண்டாடுகிறோம் அவர்களுக்கெல்லாம் அரசன். தேவர்கள் தன் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை. நமஸ்தே வாயுர் துமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. காற்றை, கனலை, காற்றை, கனை கடலை, குலவரையை, மலைகள் குலவரையை கலந்து நின்ற பெரியானை. இவை அனைத்திலும் கலந்திருக்கக்கூடிய பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிற. நம்ம அவனை பத்தி பேசலைன்னா, அவனை பத்தி ஒரு நாள் அவனுடைய புகழை நாம பாடவில்லை என்றால் நம்ம பிறக்கவே இல்லைன்னு. அப்புறம் மனிதர்களே இல்லைன்றது இன்னும் எவ்வளவு மோசமா சொல்றார் பாருங்க. சிவன் புகழை தினம் பாடவில்லை என்றால் நாம் இங்கே பிறந்ததாக கூட கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப அனுதினமும் நாம செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்பீர்களானால், பாடணும், அவன் புகழ பாடணும், அவன் பெயரை சொல்லணும். அதற்கு நீங்கள் ஒரு சங்கீத கலைஞராக இருக்க வேண்டிய தேவையில்லை, கவிஞராக இருக்க வேண்டிய தேவையில்லை. அவனுடைய குழந்தைகள் நாம் என்கின்ற அந்த நினைப்பு இருந்தால் அதுவே போதும் என்று அப்பர் சுவாமிகள் நமக்கு திருக்குறிப்பு காட்டுகிறார். எப்படி அவருக்கு என்று வந்தாய் என்று தில்லையம்பலத்தான் திருக்குறிப்பு காட்டினானோ அதுபோல் நித்தம் நித்தம் அவனுடைய புகழை ஏற்றி பாட வேண்டும் என்பதாக அப்பர் பெருமான் நமக்கு திருக்குறிப்பு காட்டுகின்றார். வாழ்கவே அந்த வானிருந்து நமக்கென்று தேனெடுத்து வந்த சிவன் வாழ்கவே. வாழ்கவே
அந்த வானிருந்து நமக்கென்று தேனெடுத்து வந்த சிவன் வாழ்கவே சூழ்கவே. நித்தம் சொல்லி சொல்லி முடியாத சுந்தரனின் திருவடி சூழ்கவே. என்னை தொட்டு சென்ற தென்றல் இன்று சிலித்தது, என்னை விட்டு சென்ற விதி நின்று சிரித்தது. என்னை தொட்டு சென்ற தென்றல் இன்று சிலித்தது, என்னை விட்டு சென்ற விதி நின்று சிரித்தது. ரொம்ப கட்டுப்பட்ட நெஞ்சில் இன்று தட்டுப்பட்ட தங்கத்தினை கண்டு கண்டு எந்த உயிர் நெகிழ்ந்தது. வாழ்கவே. இடுப்பினில் கை வைத்த மிடுக்கு, கங்கை இறங்கியதால் தலை செருக்கு. எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரவிவர்மா ஓவியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நிற்பார் சடை பொருளை, யார் நீயா அப்படின்ட்டு. தலையில விழல கங்கை, ஒரே ஒரு சடையில போயிடுச்சு, காணாம போச்சு அந்த கங்கை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நீருக்கெல்லாம் ஊற்று கங்கை தான். ஆகாயத்திலிருந்து ரமணன் நீங்க தான் சொல்லணும், ஆகாயத்திலிருந்து பொழிகின்ற கங்கை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நீருக்கெல்லாம் காரணம் என்று நம்முடைய சாத்திரம் சொல்லுகிறது. நீங்க இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானா, குமாவுன்ல இந்த ஜாகேஸ்வர், விருத்த ஜாகேஸ்வர்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கைலாஷ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பஞ்சசூலிக்கும் திருக்கைலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் 1200 ஆண்டுகள் தொடர்ந்து பொழிந்தது ஆகாச கங்கை என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. என்னால நம்ம இருக்கிற தண்ணீர் எல்லாம் கங்கை தண்ணீர் தான் என்று சொல்லலாம். அந்த மொத்த நீரையும் நம்முடைய ஐயா ஒரு சின்ன சடையில சுருக்கிக்கிட்டோம். சடை வீழும் தாரார் புஜங்கள் வந்து நடமாட முயல்கின்ற கங்கை பதங்கள். அப்படி ஒரு சின்ன சடையில அதை சுருட்டிக்கிட்டாராம். அதான் இடுப்பினில் கை வைத்த மிடுக்கு, கங்கை இறங்கியதால் தலை செருக்கு. தடுக்க முடியாத நெருக்கம், இந்த தரிசனத்தின் பெயர் உருக்கம். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மோசம் போன நெஞ்சை ஒரு ஆசை வந்து மொத்தமாக விழுங்கும். இல்லையா? ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மோசம் போன நெஞ்சை ஒரு ஆசை வந்து மொத்தமாக விழுங்கும். அந்த நெஞ்சை ஒரு பார்வையினில் நீலச்சீவன் கோல வீழி கொஞ்சம் கூட மிஞ்சாமல் விழுங்கும். வாழ்கவே. அந்த வானிருந்து நமக்கென்று தேனெடுத்து வந்த சிவன் வாழ்கவே சூழ்கவே. நித்தம் சொல்லி சொல்லி முடியாத சுந்தரனின் திருவடி சூழ்கவே. அப்படி தினம் தினம் அவனை பாட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய வணக்கத்திற்கு உரிய தகுதி நமக்கு கிடைக்கும். சரிங்க, நீங்க சொல்றீங்க, நான் பார்க்கிறேன். ஆனா அவன் எப்படிப்பட்டவன், அவன் யார், என்னுடைய மனதில் அவன் எப்படி இருக்கிறான்? அப்பர் சொல்றாரு, உன் மனதில் அவன் எப்படி இருக்கிறான் என்பது நீ தான் எனக்கு சொல்லணும். அது எப்படி நான் சொல்ல முடியும்? உன்னுடைய உணர்வுகளை நீ தான் சொல்லணும். அதை நான் சொன்னேன்னா உனக்கு இந்த சஜஷன் கொடுத்த மாதிரி ஆகும். என்னங்க பின்ன என் கேள்விக்கு பதில் ஒன்று செய்யட்டுமா? என் மனதில் அவன் எப்படிப்பட்டவன்றது நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு அப்பரை கேட்கிறோம். அறுத்தவன் கான், எடுத்தோன்னு சொல்ல, அறுத்தவன் கான் அடியவர்கள் அல்லலெல்லாம். பக்தர்களுடைய துயரெல்லாம் அந்த அறுத்தவன் கான் தான் அருமையான வார்த்தை. ஏனென்றால் மிக சின்னஞ்சிறியது மனிதனுடைய ஆன்மா. அதை கட்டி போட்டிருப்பதோ மூட்டை அளவு கர்மா. அதை அறுக்கணும். அதை சிவன் தான் அறுக்க முடியும், அல்லது குருவாக வருகின்ற சிவன் தான் அதை அறுக்க முடியும். நம்முடைய வல்லமையால் ஒருபோதும் இந்த சின்னஞ்சிறு ஆன்மாவை பற்றி இழுக்கின்ற சுமையாய் கிடக்கின்ற வினைக்கட்டை அறுக்க முடியாது. எடுத்தோன்னு அறுத்தவன் கான் அடியவர்கள் அல்லலெல்லாம். அப்ப நம்ம உடனே உற்சாகம் வருது, கேட்குது. அப்புறம் அரும்பொருளாய் நின்றவன் ஆபாதான நபஸ்தலந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்புர ஜோதி ஸ்பாடிக லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருத்தின் ருத்ர சொல்லுகிறது ஆரம்பத்தில். 7 14 உலகங்களையும் ஊடுருவி நிற்கின்ற ஒளித்தூண் என்று ருத்ரனை சிவனை ருத்ரம், ஸ்ரீருத்ரம் வர்ணிக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அரும் பொருளாய் நின்றவன் கான், அனங்கன் ஆகம் மறுத்தவன் கான். ஆகம்னா உடம்பு, அனங்கன்னா மன்மதன், அதை மறுத்தவன் கான். எங்க கொசு மாதிரி சக்தி பொய்கையிலே ஞாயிறு ஒரு குமிழியாம்பாம் பாரதி. பராசக்திங்கிற குளத்துல இந்த சூரியன் ஒரு சின்ன குமிழிக்கு சமானம். அப்ப எங்க பரமேஸ்வரன் எப்படி
அவனுக்கு மன்மதன் ஒரு பொருட்டா? அனங்கன் ஆகம் மறுத்தவன்கான் மலை தன்னை மதியாது ஓடி, ராவணனுடைய சொல்றார், மலை தன்னை மதியாது ஓடி மலைமகள் தன் மனம் நடுங்க வானோர் அஞ்ச கருத்தவனாய் கைலாயம் எடுத்தான் கையும் கதிர் முடியும் கண்ணும் பிதுங்கி ஓடச் செருத்தவன் கான். உலகத்துல நம்முடைய இதிகாசங்கள்ல தீய குணங்களுக்கு முழு வடிவமாக காட்டுவது 2 பேர் காட்டுகிறார். ஒன்று மகாபாரதத்தில் துரியோதனன், இன்னொன்று ராமாயணத்தில் ராவணனை காட்டுகிறார். துரியோதனனை காட்டிலும் ராவணனுக்கு சிறப்பு அதிகம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத விற்பன்னன், வேதம் அறிந்தவன், ரிஷியுடைய பேரன் அவன். அதனால் ஆனா அவன் தீய குணம் இருந்ததனால் அவன் அழிந்து பட்டான். அவனை அழிக்க வேண்டியதா இருந்ததுதான் ராமாவதார ரகசியமா நாம் பார்ப்போம். மலை தன்னை மதியாது ஓடி மலைமகள் தன் மனம் நடுங்க வானோர் அஞ்ச கருத்தவனாய் கைலாயம் எடுத்தோன் கையும் கதிர் முடியும் கண்ணும் பிதுங்கியோட செருத்தவன் கான். அவன் இந்த திருமுண்டீஸ்வரம் என்ற கோயில்ல சிவலோகன் கான். அவன் என் சிந்தையனே, என் மனசுல அவன் இருக்கான். எப்பேற்பட்டவன் இருக்காங்கிறது இந்த அடியாருக்கு அப்பர் சுவாமிகள் எடுத்து சொல்லுகிறார். எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது நமக்கு கேட்க. அப்போ திரும்பி திரும்பி அப்பர் நமக்கு காட்டுகின்ற காட்சி என்னவென்று கேட்டால், வெளியிலும் அவனை பார்க்கலாம், வெளியில் அவனை பார்க்கலாம். நீ பார்ப்பதெல்லாம் இப்பதானே சொன்னோம் அந்த பாட்டு, மலையாகவும் கடலாகவும் கனலாகவும் காற்றாகவும் பராவி இருப்பதெல்லாம் அந்த பரமேஸ்வரன், அது அவனே என்று தெரிந்து பார். உள்ளேயும் நீ பார்க்கலாம். உன்னுடைய மனம் சித்தம் திரும்பி மனம் ஒடுங்கி உள்ளே பார்க்கும் பொழுது அவன் ஒளியாக உன்னிலே நிற்பான். எவன் சின்னஞ்சிறு ஒளி துகளாக உன் உள்ளத்தின் உள்ளே தெரிகிறானோ அவன்தான் 7 உலகங்களையும் ஊடுருவி நிற்கின்ற ஒளி தூணாகவும் விளங்குகின்றான். இதைத்தான் அப்பர் திருப்பி திருப்பி நமக்கு காட்டுகிறார். அப்ப நமக்கு என்ன சொல்ல தோன்றுகிறது? அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ எந்தன் எதிரில் சிரிக்கின்றான், அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ என் எதிரில் சிரிக்கின்றான், அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். சிவோகம் 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 சிவோகம். கவலைகளை கழுத்தில் அணிந்து கொண்டான், கவிதைகளை தலையில் சூடிக்கொண்டான். கவலைகளை கழுத்தில் அணிந்து கொண்டான், கவிதைகளை தலையில் சூடிக்கொண்டான், திவலைகளை தீபம் ஆக்கிக் கொண்டான், திசையெங்கும் அவனே விரிந்து கொண்டான். ஓடும் போதெங்கோ ஒளிந்து கொண்டான், வாடும் போதெங்கும் அவனானான், நடக்கையில் தொடரும் நிழலானான், நின்ற போதவனே நானானான். சிவோகம் 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 சிவோகம். இன்பமும் துன்பமும் இனி இல்லை, இரவு பகல் உறவும் பகையும் இல்லை. இன்பமும் துன்பமும் இனி இல்லை, இரவு பகல் உறவும் பகையும் இல்லை. என் மனம் வாழ்வது சிவன் எல்லை, அவனன்றி வேறெதும் எனக்கில்லை. நதியிலே நகரும் மலர் போலே
காற்றிலே தவழும் முகில் போலே விதியின்றி மதியின் சதியின்றி வீதியில் அவன் நிழலாய் விழுந்தேன். அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ என் எதிரில் சிரிக்கின்றான். அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். சிவோகம் 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 சிவோகம். ஜாகேஸ்வர் மலையில் இருக்கும் பொழுது பாடின பாட்டு, அப்ப வந்த பாடல். இப்போ அப்படி இறைவனை பார்த்த பிறகு, உள்ளும் புறமும் அவனையே பார்த்த பிறகு, என் சிந்தையில் நின்றவன் அவன்தான் என்கின்ற தெளிவு பெற்ற பிறகு, இதற்கு மேல் நான் எய்த வேண்டிய பதவி இல்லை என்கின்ற நிலைப்பாடு வந்த பிறகு, நீங்கள் யாரையாவது பணிய முடியுமா? யார் மீதும் உங்களுக்கு வெறுப்பு இருக்காது, ஏனென்றால் விருப்பம் இல்லை. ஆனால் இன்னொருவரை இந்த இறைவனை காட்டிலும் உயர்வாக நினைக்க முடியுமா? ஐயோ, அவருக்கு நம்ம வணக்கம் சொல்லேன்னா அவர் என்ன நினைச்சுப்பார் தோணுமா? தோணும். எல்லாரிடமும் வணக்கமாக இருப்பீர்கள். ஆனால் ஒருவனிடம் சென்று வணங்குவது என்பது அதற்கு பிறகு நடக்காது. எல்லோரிடமும் அவர்கள் உள்ளே வாழ்கின்ற அந்த இறைவனை இங்கிருந்து கும்பிடலாம். ஆனால் இன்னொருவனுடைய ஆணைக்கு பணிவது என்பது நடக்காது. இதை முதலில் நமக்கு காட்டியவர் அப்பர் பெருமான். அரசன் சமண மதத்தவர் செய்த புகாரின் பெயரில் அவரை அழைத்து வர சொல்லுங்கள் என்று வீரர்களை அனுப்ப முடியாதுங்கிறார். நாம் ஆக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். எனக்கு யமன் கூட பயம் கிடையாது. நாம் ஆக்கும், இந்த பாட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணி எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழையார் காதி கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மல சேவடி இணையே குறுகினோமே. அவன் ஒருத்தன் தான் பணிஞ்சோம். யார் இடர்படும் இன்னொரு பாடத்துல இடப்படும், நரகத்தில் இடப்படும். அங்க போய் இடம் பிடிப்போமா? மாட்டோம். நடலைன்னா பொய். நடலையில் எங்களுக்கு பொய்யே கிடையாது. என் மனசுல பொய் கிடையாது. ஒன்னு சிவன் இருக்கலாம், இல்லைன்னா பொய் இருக்கலாம். ரெண்டு சேர்ந்து எப்படி இருக்க முடியும்? சிவன் நுழைந்த என்னுடைய சித்தத்தில் பொய்க்கு இடமே கிடையாது. எனவே நாமார்க்கும் குடியல்லோம். ஏன்? அவன் தாமார்க்கும் குடியல்லாத தன்மையானவன். அவன் யாருக்காவது குடினா இங்க அடிமைன்னு அர்த்தம். அவன் யாருக்காவது அடிமையா? இல்ல. அவன் நுழைந்த நெஞ்சை சுமந்து கொண்டிருப்பவன் நான் யாருக்கு அடிமையாக இருக்க முடியும்? முடியாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இந்த புறவாழ்வில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் இனி இற்று போயின. அவை இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இவன் உள்ளே இருக்கின்றான் என்பதை காட்டிலும் இன்னொரு இன்பம் இங்கே இல்லவே இல்லை என்றாகிவிட்ட ஒரு நிலைப்பாட்டிலே நிற்கிறார் அப்பர் பெருமான். அச்சம் போயிடுச்சு. முதல்ல என்ன ஆகும்னு கேட்டோம்னா, இறைவனை நம்ம உள்ள தருவித்துக் கொண்டோமானால் அல்லது வருவித்துக் கொண்டோமானால் அல்லது உள்ளே திரும்பி அவன் அங்கேதான் இருக்கிறான் என்று அவனுடைய இருப்பை கண்டுகொண்டோமானால் முதலில் நம்மை விலகுவது அச்சம். எதற்கெல்லாம் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வரல பாரதியார். எதுக்கு தான் பயப்படும்? எல்லாவற்றுக்கும் நம்ம பயப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் பயம். எல்லாவற்றிலும் மரண பயம் இருக்கிறது. தெருவெங்கும் சலனமுகம் முகமெங்கும் மரண பயம் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சிவன் உள்ள நுழைந்து விட்டான் என்றால் அந்த நம்ம நிலையாக அவனை பார்த்தபடி நின்றோமானால் அச்சம் நம்மை விலகும். அச்சம் இல்லை என்றால் பொய் இருக்காது என்று பாரதியார் நமக்கு சொல்லுவார். அச்சம் இல்லை என்றால் பொய் இருக்காது. நாணத்தை, கவலையினை, சினத்தை, பொய்யை, அச்சத்தை, வேட்கையினை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும் அப்படின்னு பாரதியார் சொன்னது இங்கிருந்து வாங்கினதுதான். காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே மிதிக்கிறேன் என்று பாரதியாரை சொல்ல வைத்த பாட்டு நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்பதுதான் பார்க்கிறோம். நம்ம தாத்தாட்டேந்து வந்ததுதான் எல்லாருக்கும், எல்லா பேர பிள்ளைகளுக்கும். அச்சம் இல்லாயின் பொய் இல்லை. எனவே அவனை உள்ளே நம்ம ஏமாப்போம்னா களிப்புற்று இருப்போம். அவன் உள்ள வந்த பிறகு வேற களி உண்டா இல்லையா?
பூரணத்தேன் கண்டும் புறங்கை தேனுக்கு அலைவோர் காரணம்தான் காணுவரோ கற்று அப்படின்னு என்னுடைய குரல் சொல்லுகிறோம். தேன் கை நிறைய தேன் வாங்குறோம், அது இங்க ஓட்டை இருக்க வழியுது, ஐயோ வழிதேன்னு கையை திருப்புறோம், போச்சே. இங்க வழியிற இந்த தேனுக்காக இந்த கையை திருப்பினோம்னா மொத்தம் நஷ்டமாகி போகிறார். அப்படி செய்வோமா? நான் மாட்டேன். ஏமாப்போம், களிப்புற்றிருப்போம் அப்படிங்கிறார். எவர் யாராக இருந்தாலும் சரி பிணி அறியும். இனிமேல் நமக்கு பிணி என்ன பிணி? பிறவி பிணி கிடையாது. எவனுக்கு மரண பயம் இல்லையோ அவனுக்கு பிறப்பிறப்பே இல்லை. பணிவோம் அல்லோம், இனி இன்னொருத்தனை பணிய மாட்டோம் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட இந்த பாட்டு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொள்ள வேண்டிய பாட்டு. இகலுடைய விடையுடையான் என்று ஏன்று கொண்டான். என்னை எடுத்தாக்கின்றவன் யாரு? இகலுடைய விடையுடைய நல்ல வேகமாக செல்லக்கூடிய ரிஷப வாகனத்தில் வரக்கூடியவன். இனி ஏதும் குறைவிலோம், இடர்கள் தீர்ந்தோம், துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரிசற்றோம். யாரும் இனிமே எங்களை மயக்க முடியாது. எவனை மன்மதனால் மயக்க முடியவில்லையோ அந்த சிவனை உள்ளே நான் நிலைநிறுத்தி கொண்ட பிறகு அவனுடைய கதி எதுவோ அந்த கதிதான் எனக்கும். அதுக்கு பெயர் தான் சிவகதி. அதுக்கு பெயர் தான் சிவகதி. அவனுடைய கதி, அவனுடைய கதினா போக்கு, அவனுடைய போக்கு எதுவோ அதுதான் என்னுடைய போக்கு. எனக்கென்று தனியாக ஒன்று கிடையாது. அவன் காமத்தில் ஈடுபடுவானா? மாட்டான், அப்ப எனக்கும் கிடையாது. அவன் இந்த புற உலகின் இன்ப துன்பங்களால் பந்தாடப்படுவானா? மாட்டான், அப்ப நானும் மாட்டேன். அவன் யாரையாவது சென்று பணிவானா? மாட்டான், நானும் யாரையும் சென்று பணிய மாட்டேன். அவன் துக்கமாக இருப்பான், ஒருபோதும் துக்கமாக இருக்க மாட்டான், அப்ப நான் எப்பவும் ஏமாப்போம், எப்பொழுதும் கலியுற்று இருப்போம். இதுதான் சிவகதி. இப்படித்தான் சிவகதியை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். என்ன அழகான பாடல் பாருங்க. அப்போ இந்த அச்சமின்மை எப்படி வருகிறது? ஐயா என்ன உள்ள காண முடியும், அதெல்லாம் பார்க்காத. சரணாகதி தான் அச்சமின்மை. அவன் இருக்கான் ஐயா, அவன் நம்மளை காப்பாற்றுவான். அவன் நமக்கு எது செய்தானோ அது நம்ம நன்மையை கருதித்தான். அவன் செய்வதெல்லாம் நன்மை தான், அவன் செய்வதெல்லாம் நன்மைக்காகத்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் சரணாகதி. அது இருந்ததுன்னா அச்சம் இல்லாமல் இருக்கும். தயவு செய்து சரணாகதியை ஏதோ ஒரு சித்தாந்தமாக தத்துவமாக வச்சிடாரு. புத்தகமா எழுதி வேஸ்ட், தேவையில்லை. அவன் இருக்கான் ஐயா, நம்மளை காப்பாற்றுவான். அவன் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னுடைய நன்மைக்கு. நான் ஒன்று கேட்குறேன், அவன் கொடுக்குறான், அது என்னுடைய நன்மைக்கு. நான் ஒன்று கேட்குறேன், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், அது என்னுடைய நன்மைக்கு. என்னை காப்பாற்றுவதன் பொருட்டே ஒன்றை தருகிறான், என்னை காப்பாற்றுவதன் பொருட்டே ஒன்றை தர மறுக்கிறான். இவ்வளவுதாங்க சரணாகதி. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? அவன் எது செய்தாலும் சரி, எது செய்யவில்லை என்றாலும் சரி, ஆனா அவன் நமக்கு சொந்தம், நாம் அவனுக்கு சொந்தம். இவ்வளவுதாங்க சரணாகதி. இப்படி இருந்தா அச்சமே இருக்காது. அப்படித்தான் இருந்தாலாம் அப்பர் சுவாமிகள் திருவாரூர் பதிகத்துல அந்த பெண்ணினுடைய நிலைமை சொல்லுகிறார். என்ன அழகான, அதாவது நாம் எல்லாரும் பெண்கள் தான். நீங்க மட்டும் பெண்கள், நாங்கள் எல்லாரும் பெண்கள். இறைவனை நாடிக்கொண்டு அவனை இன்னும் அடையாத நாம் எல்லோருமே பெண்கள் தான். ஏன்னா பெண், இப்ப நீங்க பெண், நான் ஆண் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாத்துரியம் சொல்கிறார், இந்த தாய் தன்மை, அது எனக்கு வரணும். அது எனக்கு வந்தா தான் இந்த பாறை இளகி வெண்ணையாகும். அது வராம அவனுடைய பாதத்தை நான் அடைய முடியாது. அப்ப எனக்கு இன்றைக்கு தேவை பெண்மை. நாம் ஒவ்வொருவருக்கும் பெண்மை தேவை என்றனால்தான் இடபாகத்தில் பெண்ணை காட்டினான். பெண்ணை ஏற்றுக்கொண்டான் நினைக்காதீங்க, எப்பவும் இருக்கிறதா நமக்கு காட்டினான். மலர்மிசை ஏகினான் மாதிரி இடபாகம் கொடுப்பது கிடையாது, இடபாகம் இருப்பதை நமக்கு காண்பித்தான், இருப்பை காண்பித்தான். அந்த பெண் என்ன ஆனாள்? முதல்ல அவனுடைய பெயர் தான் கேட்டாள், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அப்புறம் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். அப்புறம் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். 3 விஷயம். என்ன பெரிய தத்துவத்தை அப்படி தமிழ் அப்படி அள்ளி தெளிச்சுட்டு போறார் பாருங்க அப்பர். முதல்ல நாமம், பிறகு ரூபம், அதுக்கப்புறம் கல்யாண குண விசேஷம். இந்த 3 சொல்ற. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். வடிவம் எப்படி, வண்ணம் எப்படி கேட்டார்.
பின்னை அவனுடைய ஆரூர் எங்க இருக்குன்னா திருவாரூர்வா. ஆரூர் கேட்டாள். இது 3 கேட்டாலும் சரியா போச்சு, அவளுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது வாழ்க்கையில முதல்ல நமக்கு இருப்பது அலைச்சல். எதுக்குன்னே தெரியாது. நாம் எதையாவது துரத்துகின்றோமா அல்லது எதனாலாவது துரத்தப்படுகிறோமான்னு தெரியல. ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நமக்கு எதற்குமே நேரம் இல்லாமல் இருக்கிறது அல்லவா? அதற்கு பெயர் அலைச்சல். அந்த அலைச்சலிலே நமக்கு ஒரு சலிப்பு வருகிறது, ஒரு வெறுப்பு வருகிறது. என்னடா இது எதுக்கு அலையணும்னு தெரியல, எதையும் சாதித்த மாதிரியே தெரியல, ஏன் இப்படி இருக்கும்னு வரும் பொழுது அந்த அலைச்சல் தேடலாகிறது, சர்ச் அது வருகிறது. தேடலாக அலைச்சல் கனிகின்ற தருணத்தில் ஒரு நல்ல பெரியவர் வந்து நமக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி, பா ஒருத்தன் இருக்கான், யாருங்க, அவன் பேர் என்ன, சிவன், சிவன் பரமேஸ்வரன் சொல்லலாம். ஓ சரியா, எப்படி இருப்பான், ஒரு பெரிய சடை வச்சிருப்பான், கையில திரிசூலம் வச்சிருப்பான். அப்படியா, ஐயோ அப்படி ஒரு ஆளா, எங்க இருக்க, திருவாரூர் தான், இப்படி பஸ் பிடிச்சு போனா பார்த்துடலாம், இங்கதான் இருக்காரு அவர். அப்படியா? இந்த 3 கேட்ட உடனே என்ன ஆகிறது, தேடல் என்பது பயணமாக மாறுகிறது. அலைச்சலா இருந்த வாழ்க்கை தேடலாக மாறி பயணமாக கனிகின்றது. பயணம் என்ற கனிவுனா என்ன பொருள், ஒரு நல்ல பாதை அமைந்து விடுகிறது, ஒரு இலக்கு நிச்சயிக்கப்படுகிறது, ஒரு வழிமுறையும் நமக்கு வாய்க்கிறது. நாமம், ரூபம், குணம், அலைச்சல், தேடல், பயணம் இல்லையா? பாதை, இலக்கு, வழிமுறை என்று என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த பாட்டு. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்ட அப்புறம் அவளை தடுக்க முடியல. பிச்சி பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியான, வேற எந்த சிந்தனையும் இல்லை, அவனுக்கே தேற்ற ஏகாரம் போடுகிறார். அவனுக்கே பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அப்பா அம்மா விட்டாள். என்ன பொருள், வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லலாம், மேம்போக்கான பொருள்ல. நல்வினை வினைகளை விட்டு வெளியே செல்லுகிறாள். இனிமே வினைகள் பிறவாமை, இனிமே பிறப்பு அவளை பற்ற முடியாது. எப்போ அந்த ஆரூரானை, அந்த சிவன் என்கின்ற நாமம் உடையவனை, செம்மைதான் அவனுடைய வண்ணம், அந்த செப்பு மேனியனை நாடி அவனுக்கே பித்து பிடித்தவள் நிற்கிறாள் என்றால் இனிமேல் அவளை வினைகள் பற்ற முடியாது. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. இனிமே அவள் எந்த கட்டுப்பாட்டுக்கும் வர முடியாது. என்ன கட்டுப்பாட்டுக்கு வர முடியாது, என்ன பொருள், இனிமேல் சித்தன் போக்கு சிவன் போக்கு. இனி அவளை அவள் நடத்தவில்லை, அவன்தான் நடத்துகின்றான். அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். அடாடா, கோவிந்தா கோவிந்தான்னு விற்கிறான் ஆய்ச்சியர். அவங்க விற்பது பால், அவர்கள் நினைப்பது கோவிந்தன். என்ன கொண்டு போறேன்னா கோவிந்தன் கொண்டு போறேங்கிறார் ஆட்சியர் குலத்துல. வெண்ணெய் விற்கணும்ல, கோவிந்தா கோவிந்தான்னு விற்கிறான். என்னமா கொண்டு போறேன்னா வெண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே, இல்ல என்ன உணர்ற, உன் பேர் என்ன, கோவிந்தா என்றார். தன் நாமம் கெட்டாள். அப்படியே அந்த கான்சியஸ்னஸ் இந்த கான்சியஸ்னஸ்ல சூப்பர் இம்போஸ் ஆகும். சிவனுடைய முத்திரை நம்முடைய சித்தத்திலே பதிகிறது, நம்முடைய பெயர் அழிந்து போகிறது. எங்க அயன் கையெழுத்தே அழிச்சான்றார் பார், கால்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தேன்னு அருணகிரிநாதர் சொல்லுகிறாரு. அங்க போய் பாருங்க, அப்பதான் நாமம் கெட்டாலும் புரியும். அயன் கையெழுத்து எப்ப அழியும், ஒரு பத்திரம் எப்ப செல்லும், கையெழுத்து இருக்கிற வரைக்கும் ஒரு பத்திரம் செல்லுபடியாகும் இல்லையா? அந்த கையெழுத்து நம்ம செய்ய முடியுமா, எதையாவது டேம்பர் பண்ண முடியுமா, கோர்ட்ல போய் நிக்கணும். அவன் காலால அந்த கையெழுத்து அழிச்சிடுறான். பிரம்மா கையெழுத்து போட்டிருக்கிறார், இவன் விதி இப்படி, இவன் இவ்வளவு சிரமப்படணும் என்று இருக்கிறதுன்னா அது கிடையாதுன்ட்டார் முருகர், அழிச்சிட்டார். அது மாதிரி நாமம் கெட்டால் அவருக்குமே பேர் கிடையாது. ஐடென்டிட்டி இருந்தால், ஐடென்டிட்டி அடையாளம் இருந்தால் தானே வினை பற்றும். ஆள் இல்லையே, அப்போ தன்னை மறந்தால் ஆள் இல்லை, தன் நாமம் கெட்டால் அடையாளத்தை இழந்தால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, அவனுடைய பாதம் தவிர வேறு எதுவுமே அவளுடைய சிந்தனையில் இல்லை. ரூபம் இல்லை, நாமம் இல்லை, குணமும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் மீறி திருவடி மட்டும் இருக்கு. எல்லாவற்றையும் மீறி அவனுடைய தாள். அன்றைக்கு பேசும்போதும் சொன்னேன், 10 குறள்ல கடவுள் வாழ்த்துல 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. எப்படியாவது அந்த தாளை பற்றி கொண்டோமானால் அதற்கு பிறகுதான் நமக்கு விடுதலை என்பதை நாம தெளிவாக அதில் புரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட அழகான
ஒவ்வொரு பாட்டிலும், திருவாரூர் பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழி இருக்கிறது. அது நீங்கள் அன்பர்கள் ரசித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். பாருங்களேன், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியா. இந்த சன்னித்தங்கிற சொல்லு பாருங்க. பூசிய, அப்பிய, வரைந்த, தீட்டிய எல்லாம் சொல்லு சேர்த்தீங்கன்னா சன்னித்த. திருநீரு அணிந்தான், திருநீரு இட்டான், திருநீரு பூசினான், திருநீரு வரைந்தான், திருநீரு தீட்டினான், திருநீரு அப்பினான், எல்லாத்தையும் சேர்த்தா சன்னித்த. எப்படின்னா கிருபானந்த வாரியார் சொல்லுவார், அப்படி கண்ணாடியை பார்த்து இப்படி எடுத்து நூல் பிடிச்சு இட்டுக்க கூடாதுன்னு. மந்திரமாவது நீருன்னு எடுக்கணும், அண்ணாந்து பார்த்து அப்படி தீட்டணும், அவ்வளவுதான். கண்ணாடி பார்த்து தீட்டக்கூடாதுங்கிறார். அளவுலாம் எடுத்துக்கூடாது, அப்படி எடுக்கணும். மந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு அப்படின்னு இட்டணும் அப்படிங்கிறார். சன்னித்த. சிவனை விட இன்னொருத்தர் கேஷுவலா இருக்க முடியுமா? நம்ம தான் சீரியஸா இருக்கும், ஆண்டவன் சீரியஸாவே இல்லை. அப்படி எடுக்கிறாரா? எது எடுக்கிறார்? அவர் எடுக்கிற சாம்பல் எது? நாளைக்கு அந்த அம்மா காசிக்கு போறாங்க, அன்னைக்கு வந்திருந்தாங்களே இந்த அம்மா காசிக்கு போறாங்க, சியாமலா அம்மா. மகாஸ்மசானம்னு காசிக்கு பெயர். மகாஸ்மசானம்னா ஆயிரக்கணக்கில் மனிதர்களுடைய உடம்பு எரிகின்ற மயானம் என்று பொருள் அல்ல. கோடிக்கணக்கில் மனிதர்களுடைய வினை எரிக்கப்படுகின்ற திருத்தலம்னு பேர். எந்த மனிதர்களுடைய வினையை எரித்து சாம்பலாக அங்கே விளைந்திருக்கிறதோ அத பரமேஸ்வரன் அப்படி இப்படி அலைஞ்சு அப்படிங்கிற சன்னித்த. மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான். ஒண்ணு இல்லை, நீங்க கும்பமேளால போய் பார்த்தீங்கன்னா அந்த நாகா சாதுக்களும் அகோரிகளும் விபூதி அணியறது நீங்க பாருங்க. அப்படி சன்னித்தகர் அப்படி டக்குன்னு பூசிப்பாங்க. ஆனா அது யாரும் அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ண மாதிரி கரெக்டா போய் நிற்கும். அது எப்படிதான் தெரியல, டக்குன்னு போய் நிற்கும். அதை விட அழகா வைக்க முடியாது. நீங்க நேர்த்தியா அளவு பார்த்து வச்சிங்களேன், பிளாஸ்டிக்கா இருக்கும் பார்க்க. சன்னித்த திருநீர் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி உழி தந்தன் உள்ளம் விட்டு கொய்யிலா மலச்சோலை குயில் கூவ மயில் ஆளும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே என்கிற. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று பாருங்க. எங்கேயும் வள்ளுவனாரை பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம். அவர் கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே என்று தான் பிற சமயமான சமணத்திலே இருந்து பட்டேனே அந்த நாட்களில் நொந்து 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 எப்பவும் பாடுவார். அடுத்ததுல முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. ஒரு நல்ல வேட்டைக்காரன், நல்ல கொழுன்னு ஒரு முயல் இருக்கு, அந்த முயலை விட்டு காக்கையை வேட்டையாடின எவ்வளவு பேதமை, எவ்வளவு அறியாமையான செயல். அப்படி என் முன்னே சிவ கொழுந்து எழுந்து நிற்கும் பொழுது நான் பிற சமயம் விரும்பினேனே முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே. அறம்னா தர்மம், மரம்னா அறத்திற்கு புறம்பானது. அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கு மத்திய துணைம்பார் வள்ளுவர் பெருமான். மரம்னா அறத்துக்கு எது புறமானதோ மாற்றானது அதர்மம், எது தர்மத்துக்கு விரோதமானதோ அது மரம். அறம் இருக்க எதிரியே கொட்டி கிடக்குது தர்மம், அதை விட்டு மரம், அதுவும் எப்படி மரத்துக்கு போன மரம் விலைக்கு கொண்டவாறுங்கிற. அதர்மத்தை விலை கொடுத்து வாங்கினார், அதர்மத்தை விலை கொடுத்து வாங்கினேன்னு சொல்றார். அவரே அப்படி நொந்தார்னு எப்படி குண்டனாய் தன்னை சொல்றார். குண்டனாய் தலை பறித்து குவிமுலையார் நகை நானாது உழிதார்ப்பா. பயங்கரமா இருக்கு. பண்டெல்லாம் அறியாதே எப்படி இருந்தது என்னுடைய முயற்சி, சைவ நெறியை விட்டு விட்டு இன்னொரு சமயம் சென்ற அந்த எப்படி இருக்குன்னு கேட்டா, பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே. பனித்துளியை வைத்துக் கொண்டு ஒரு பொம்மை செய்ய முயன்றது போலங்கிறார். என்னமா ஓமானம் வைக்கிறார் பாருங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு பழமொழி, ஒன்னொன்னுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே போனோம். பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே, பனித்துளிகளை வைத்துக் கொண்டு ஒரு பொம்மை செய்ய முயன்றது போல் அல்லவா இருந்தது என்னுடைய துயரமான கதை. என் ஆகத்து இருத்தாதே, அந்த சிவனை என்னுடைய உடம்புல உள்ளுக்குள்ள கட்டி வைக்காமல் ஏதன் போர்க்காதனாய் அகப்பட்டேனே, சம்பந்தமில்லாத சண்டையிலே சிக்கிக் கொண்டேனேங்கிறார். எனக்கு அறவே
எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு சண்டையில நான் போய் சிக்கி கொண்டேனே, ஏதன் போர்க்காதனாய் அகப்பட்டேனே அப்படிங்கிறார். போதாதா? இன்னும் சொல்றார், ஆரூரரை எப்போதும் நினையாதே இருட்டறையில் மலடு கறந்து எய்த்தவாறே. இங்க இருக்கா திருவாரூர் தியாகராஜ சுவாமி, திவ்யமா அவனை நான் பார்த்து தரிசனம் செய்து கொண்டே இருக்கலாம். அதை விட்டு நான் செய்த செயல் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு இருட்டறையில் மலட்டு பசுவிடம் பால் கறக்க முயற்சித்தது போல இருக்குங்கிறார். இருட்டறையில் மலடு கறந்து எய்த்தவாறே, வீணாக்கினேன், காலத்தை வீணாக்கினேன். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்பதை இறுதியில சொல்லுகிறேன். விதியின்றி மதியிலேன் விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறேங்கிறார். அழகாக எரிகின்ற அகண்ட விளக்கு இங்க இருக்கும் பொழுது அதை அப்படியே புறந்தள்ளி அதை விட்டு விலகி போய் இந்த மின்மினி பூச்சி விளக்குல போய் குளிர்காய் நினைச்சேனே, என்னுடைய பேதமையை நான் ஏன் சொல்லுவேன்கிறார். என்ன தமிழ் பாருங்க, விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே அப்படிங்கிறார். இன்னொன்னு பாருங்க, பாவியேன் அறியாதே பாழூரில் பைக்கம்பு கைத்தவாறு. என்ன பொருள் தெரியுமா? பாழா போன ஊர்ல பிச்சை எடுக்க போன மாதிரிங்கிறார். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவர்கள் குடியிருக்கின்ற ஊர்ல நான் சாப்பாட்டுக்கு போனா இப்படி பாழூரில் பைக்கம்பு எய்த்தவாறேங்கிறார். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் சொல்லுவான், ஹாலந்து நாட்டுக்காரர்கள் அவனிடம் வந்து அன்பாக இல்லை. ஹாலந்து நாட்டில் விசேஷம் என்னன்னா, கடல் மேல இருக்கும், ஏரி கீழே இருக்கும். அதனால ஏரிகள் வந்து சலனம் இல்லாம இருக்கும். புயற்காற்றே அடித்தா கூட அதுல சலனம் இருக்காதான் அந்த ஏரியில. அப்படித்தான் இருப்பார்கள் அந்த ஜனங்களும். dull as their lakes that slumber in the storm அப்படிங்கிறான். புயலே அடித்தாலும் தலையே அசைக்காத அந்த ஏரிகளை போல் அந்த மனிதர்களும் மனதிலே அன்பில்லாதவர்களாக இருந்தார்கள். பாழூரில் பைக்கம்புக்கு எய்த்தவாறே, அழகாக பொருந்துகிறது பாருங்க. தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே. தட்டான்னா இங்க வந்து பொற்கொள்ளர் சொல்லல, தட்டவே மாட்டான், எது கேட்டாலும் கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்போம். ஒருத்தன் இங்க இருக்கிறான், அவனை விட்டு அவம் செய்து தருக்கினேனே, தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே. தருக்கினேனா கர்வம் கொண்டேன். தவம் இருக்க அவம் செய்துனா, இவர் சமண மதத்தை சார்ந்து அங்க போகும் பொழுது பெரிய மந்திர சக்திகள் அவருக்கு வருகிறது. ஒரு நீங்க வந்து அந்த அப்பூதி அடிகளுடைய பிள்ளை நாகம் தீண்டி இறக்கும் பொழுது 1 கொலாம் 2 கொலாம், இந்த கொலாம் என்கின்ற சப்தம் சமண மத பயிற்சியில் வந்த சப்தம். அந்த மந்திரம் இருக்கிறது. பல மந்திரங்களிலே தேர்ச்சி பெற்று சித்தி பெற்றவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சிவநெறிக்கு வந்த பிறகு அது தவம் அல்ல, அவம் என்று கருதுகிறார். நான் சிவனை மட்டுமே நாடி இருக்க வேண்டும். எதனால் அது அவம்? அது எனக்கு தருக்கு தந்தது. எது எனக்கு கர்வம் தருகிறதோ அது அவம், எது என் தலையை பணிய வைக்கிறதோ அது தவம். அப்போ சிவமே தவம், சிவமே வரம், சிவமே தவம், சிவமே வரம். சிவனுக்கு நாம் எப்படி தவம் செய்ய முடியாது. சிவமே தவம் என்று உணர்வதுதான் நாம் செய்யத்தக்க தவம். சிவமே வரம் என்று தெளிந்து கொள்வதுதான் நாம் பெறத்தக்க வரம். நாம் சிவனையே பெறுகிறோம். இந்த எண்ணம் இருந்தால் நாம் சிவனையே பெறுகிறோம். அதற்கு பிறகு வரம் எதற்கு? மேலும் வலி எதற்கு? காலும் கரமும் உளார் கோருவாரோ கடன் மாட்டார். அப்படி இருக்கிறது. தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே என்று சொல்கிறார். தட்டான்னா இன்னொரு பொருள் தட்டுப்படாதவன். நீங்க என்னதான் சித்தாந்தம் போட்டாலும், என்ன யோக பயிற்சி செய்தாலும், என்ன ஞான பந்தல் போட்டாலும் தட்டுப்படாதவன், அகப்படாதவன், எந்த வரம்புக்கும் உட்படாதவன். அப்படி இன்னும் பாருங்க, கண்டம் கருத்தானை, காலகாலம் உண்டு கருத்த கண்டம், அவனை கருதாமல் கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறு. இதை விட தெளிவா எப்படி சொல்றது? நல்ல கரும்பு இருக்கும், இது வேஸ்ட், நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கம்பியை கடிச்ச மாதிரி நான் எவ்வளவு நாளை வீணாக்கினேன் என்று திருநாவுக்கரசர் சொல்கிறார் என்றால் நாம் எவ்வளவு நம்மை பற்றி நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒன்றிருக்க இன்னொன்றை நாடுவது என்பது எவ்வளவு நகைப்புக்குரியது, இழிவுக்கு உரியது. நேரத்தை வீணாக்குவது, அவனிடமிருந்து நம்மை விலக்குவது,
வினை வயப்படுவது, தருக்கால் மீண்டும் தரிகட்டு அலைவது எவ்வளவு ஆபத்துக்கள் மலிந்த ஒன்று என்பதை நம்ம பார்க்கணும். இருக்கிறவன் அதோ இருப்பு அவன்கிட்ட அப்படியே செட்டில் ஆகணும் என்பதை அவர் நமக்கு அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். செட்டில் ஆவோமா? சம்போ மகாதேவ தேவா, சம்போ மகாதேவ தேவா, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவா, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ. பாலாபிஷேகத்தில் தேகம், பாலாபிஷேகத்தில் தேகம், வெறும் பாட்டில் அடங்காது பாதாதி கேசம், சீலங்களே மாலையாகும். இது தெய்வங்களே வந்து கொண்டாடும் கோலம். சம்போ மகாதேவ தேவா, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவா. மனதுக்குள்ளே மந்திரமாகும், மனதுக்குள்ளே மந்திரமாகும். களிமயில் நடனமாய் கவியில் தோகைகளாடும், கதிர் வந்து ஆரத்தி ஏந்தும். இந்த பரிசுத்தம் பெருகட்டும் அதிருத்ரம் மதுரம். சம்போ மகாதேவ தேவ, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவ. சடை வீழும் தாரார் புஜங்கள், வந்து நடமாட முயல்கின்ற கங்கை பதங்கள். சடை வீழும் தாரார் புஜங்கள், சடை வீழும் தாரார் புஜங்கள், வந்து நடமாட முயல்கின்ற கங்கை பதங்கள். தடை என்ன பருகட்டும் கண்கள், ஈசன் தரிசனம் அன்றி வேறென்னே நிஜங்கள். சம்போ மகாதேவ தேவ, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவ. பார்வைகள் ஜுவாலைகளாகும், பார்வைகள் ஜுவாலைகளாகும். அதில் பல மோகம் பறிபோகும், மனம் எங்கும் உதயம் நேர்வந்து நின்றதே திங்கள். இந்த நிலை சொல்ல முடியாமல் அழ வேண்டும் கண்கள். சம்போ மகாதேவ தேவ, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவ. சூழும் குயில்கள் சுனாதம், சூழும் குயில்கள் சுனாதம். கபாலம் திரிசூலம் கிரீட்டம் வினோதம், கூடும் வரங்கள் அமோகம். எந்த நரகத்திலும் சிவனின் நாமம் விமானம். சம்போ மகாதேவ தேவ, சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவ. சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ, சம்போ மகாதேவ தேவ என்று நாம தினந்தோறும் அவன் புகழை பாடி எப்படி பாடணும்? ஒன்றேதான் திருவடிகளுடைய பெருமை சொல்லுகிறார். அந்த தாளை பற்றி கொள்ள வேண்டும். அவன் நம்மளுடைய குண விசேஷம் அதெல்லாம் வேணா கேட்டாச்சு. ஒரு வார்த்தை கேட்டோடனே நமக்கு வருகின்ற காது. அப்புறம் பார், சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க திருமணம் செய்து கொள்ளுகிறீர்கள், திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளும் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதற்கு பிறகு உங்களுடைய கணவனுடைய பயோடேட்டா உங்களுக்கு தேவைப்படுமா? இவன் யாரு, இவன் படிச்சவன், எந்த ஸ்கூலுக்கு போன, இதெல்லாம் தேவைப்படுமா? ஒருவன் கூட வாழ்ந்த பிறகு தேவைப்படுமா? இல்ல மனைவி கணவனுக்கு தான் மனைவியினுடைய விவரங்கள் தேவைப்படுமா? அவன் பெயர் கேட்டேன், அவன் ஊர் கேட்டேன், அவனுடைய வடிவம் எப்படின்னு கேட்டேன், அவனுடைய குணங்களை கேட்டேன், மனதை பறி கொடுத்தேன், வந்தேன், விழுந்தேன். விழுந்த பிறகு எழுந்துக்கவே கூடாது. வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தானோ நம்ம எழுந்து கொள்ளுகிறோம். ஆனால் இறைவனுடைய தாளில் திருவடியில் ஒரு முறை விழுந்தால் வீழ்ந்ததுதான், பிறகு எழவே கூடாது. அதுதான் நம்முடைய விடுதலைக்கான ஒரே வழி. எப்படி சொல்றார்? சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே.
அவனுடைய திருவடிகள் என்ன கொடுக்கும்? அரியன கொடுக்கும். அவை அரியன. அவை எப்படிப்பட்டவை? அரியன. அவை பொழிவன, அவை கொடுப்பன, அவை தீர்ப்பன. பெறுதற்கு அரியன அந்த திருவடிகள், அன்பை பொழிவன அந்த திருவடிகள், அருளை கொடுப்பன அந்த திருவடிகள், வினையை தீர்ப்பன அந்த திருவடிகள். 4 சொற்கள்ல திருவள்ளுவருடைய மகிமையை செந்தமிழில் அப்படியே பிழிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள் அவர்கள். இன்னும் ஒரே ஒரு பாடல் சொல்லி நிறைவு செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய அசைவு சுவாசத்தில் இருந்து துவங்கி மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அசைவுகள் மயமானது, காட்சி மயமானது, கருத்து மயமானது, ஏற்ற இறக்கங்கள் நிரம்பியது. இவை எல்லாமே சிவனுடைய திருவிளையாடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. இது கண்ணதாசன் பாட்டு அல்ல, இது அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு. இதை பல்லவியில கண்ணதாசன் வைத்துக் கொண்டார். அது நல்லது, அப்படித்தான் செய்யணும். பெரியவுடைய ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் யார் ஒருவர் உருகாதாரே. நான் நினைச்சு உருக முடியுமா? முடியாது. நீ உருக்கினால்தான் நான் உருக முடியும். உருக்கத்தை நீ கொடுத்தால் தான் என்னுடைய தருக்கு தடிப்பு கரைந்து கனிவு எனக்கு பிறந்து உன்னை காண வேண்டும் என்கின்ற ஒற்றை ஆசையிலே இந்த சித்தம் பற்றி நிற்கும். எனவே உருகுவித்தால் யார் ஒருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதார். என்னையா பாட்டு? என்ன நீ பெரிய சகலகலா வல்லவன் நினைச்சிருக்கீங்களா? நம்ம சிவன் ஒரு கழுதையை தட்டி விட்டு பாடுன்னா கழுதை பாடிட்டு போகுது, அவ்வளவுதான். பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் யார் ஒருவர் பணியாதாரே. அப்படி பார்த்தா போதும். என்னை பணிமின் சொல்றவன் அரசன், பணிய வைப்பவன் ஆண்டவன். என்ன பணியலையே என்கின்ற ஆதங்கம் இருப்பவன் பணக்காரன், பணிவிப்பவன் இறைவன். பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் யார் ஒருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே. என்னுடைய திறமையாலா உன்னை காண முடியும், என்னுடைய சாதனையினாலா உன்னை அடைய முடியும். ஐயா, நீ காட்டினால் உன் திருவடியை நான் காணுவேன். உன் திருவடி மட்டுமல்ல, இந்த உலகம் என்கின்ற காட்சியை நான் காண்பது என்னுடைய திறமையாலா, என்னுடைய கண்களாலா, என்னுடைய கண்ணின் ஒளியினாலா? நீ காட்டுகின்றாய் என்கின்ற ஒரே காரணத்தால் நான் கண் பெற்றேன், கண்ணிலே பார்வை பெற்றேன், பார்வையிலே ஒளி பெற்றேன், காட்சிகள் கிடைக்க பெற்றேன். இந்த உலக காட்சிக்கே இப்படி என்றால் உன் அருள்தான் காரணம் என்றால், ஐயனே உன்னை நான் காண வேண்டும் என்றால் உன் அருள் அன்றி வேறு ஏதாவது சாத்தியமாகுமா? காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நீ காட்டாத போல் காண்பவன் என்று ஒருவன் நான் பார்ப்பது மட்டுமா? பார்ப்பவன் என்று ஒருவன் இருக்க முடியுமா? நான் என்ற ஒன்று இருக்க முடியுமா? நீ காட்டுகின்ற காரணத்தால் மட்டுமே காண்பது மட்டுமில்லை, காண்பானாகிய நான் என்றும் ஒன்று எழுகிறது. அந்த பாட்டை மட்டும் ஒரு முறை சொல்லி நாம் அமைதி பெறுவோம். ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆர் ஒருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆர் ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆர் ஒருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆர் ஒருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அப்பருடைய பாடல்களை நாம் பற்றி கொண்டோமானால் அம்மையப்பனுடைய பாதங்களை பற்றி கொள்ள மிக எளிதான வழியாக அமையும் என்று சொல்லி, மீண்டும் இந்த எளியனை இங்கே அழைத்த திருக்கோவில் நண்பர்களுக்கும், பொறுமையாக இருந்து இந்த மழலை பிதற்றலை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, மீண்டும் நான் உங்களை இந்த மேடையிலே சந்திப்பேன் என்கின்ற எச்சரிக்கை சிவன் சந்நிதியிலே விட்டுவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சிவாய ஓம் நம சிவாய. நமஸ்காரம். சிவாய. ஆஹா, நராளகே சிமாலயா.
ரமணன் அவர்கள் இன்று மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. பெரிய ஒரு சான்ஸ், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வந்து ரொம்ப ஒரு பாக்கியம்தான். ரமணன் என்னென்னா நம்பாத்து குழந்தைங்கிற மாதிரி நம்ம வீட்டு அவர் பிள்ளை ரமணன் அவர்கள். அந்த சந்தேகமும் கிடையாது. நாவுக்கரசரை பற்றி இந்த நாவுக்கரசர் பேசுகிறார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்பர் சுவாமிகளை பற்றி நீங்கள் இங்கே சொற்பொழிவாற்றுவது மனதை தொடுமுறையாகவும் மிகுந்த ஆழ்ந்த கருத்துக்களை உடையதாக இருந்தது. மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். இது அப்பா ரொம்ப பாக்கியப்பட்ட ஒரு கோவில். ஏன்னா அவள் தான் சுப்பிரபாதங்கள்லாம் பாடினது. ஆனால் ரமணன் அந்த தொடர்ந்து நம்மளுடைய தொடர்பு இருந்து கொண்டு என்பதை வேண்டிக் கொண்டு அடிக்கடி இங்கே வந்திருந்து இங்கே எல்லோருக்கும் இந்த ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும் என்பதையும் சிவன் சன்னிதியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கேன். நான் வருவேன் கொள்வது. நாளைய தினம் நாளைக்கு மாக்கி ரமணன் அவர்கள், நாளைக்கு ரமணன், இன்னைக்கு ரமணன் நிறையா நாளைக்கு சுந்தரரை பற்றி பேச இருக்கின்றார்கள். அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம். नक्षत्रमस्य अभिधाम देव